Good morning, students. Today we are going to discuss the topic History Unit 2, the world between two world wars. In the previous video, we learnt about the Great Depression, rise of fascism and Nazism, anti-colonial movement and decolonization processes in Asia. In this video, we will see about anti-colonial movements in Africa, political development in South America. Anti-colonial movements in Africa. Colonization of Africa. ஆஃப்ரிக்காவில் எப்படி குடியேற்றங்கள் ஏற்படுத்தினாங்கன்னு பார்ப்போம். The African coastline had been explored in the 19th century and a few European settlements had come about. But the interior of Africa was unknown to the outside world until the last quarter of 19th century. இந்த ஆஃப்ரிக்காவின் கோஸ்டல் பகுதி 11th செஞ்சுரியில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, அதான் இடாய்வு மேற்கொண்டாங்க. அந்த பகுதிகளில் சில யூரோப்பியன்ஸ் செட்டில்மெண்ட்ஸும் ஏற்பட்டுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா 11th செஞ்சுரியோட கால் நூற்றாண்டு வரையிலும் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவோட இன்டீரியர் பகுதி வெளி உலகத்துக்கு தெரியாமலே இருந்துச்சு. European colonizations began after about 1875. யூரோப்பியன் காலனைசேஷன் எப்போ ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1875 பிறகு தான் ஏற்பட்டுச்சு. The Berlin Colonial Conference of 1884 to 85 resolved that Africa should be divided into sphere of influence of various colonial powers. The war between the British and Boers in South Africa, however, was in defiance of these resolutions. அதாவது பார்த்தீங்கன்னா 1884-85 பெர்லின் கலோனியல் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. இதில் இந்த கலோனியல் பவர்ஸ் எல்லாம் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, ஆஃப்ரிக்கா தங்களுடைய செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. அதாவது ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், அந்த மாதிரி என்ன பண்ணலாம், செல்வாக்கு மண்டலங்களாக நம்ம எல்லாருமே பிரிச்சுக்கோன்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் இந்த தீர்மானத்தை மீறி பிரிட்டிஷ்காரங்களுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா போயர்ஸ்க்கும் இடையே வார் நடைபெற்றது. Who were called the Boers? The descendants of original Dutch settlers of South Africa, also known as Afrikaners, were called Boers. ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் குடியேறின டச்சுக்காரங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் செட்டில்மெண்ட்ஸ் ஏற்படுத்தினாங்க. அப்படி வந்தவங்களுடைய வம்சாவளியினர் தான் இந்த ஆஃப்ரிக்க நேர்கள்ன்றவங்க. அவங்க தான் இந்த போயர்ஸ். போயர்ஸ் வாஸ் போயர்ஸ் காலனி, நட்டால் அண்ட் கேப் காலனி, போயர்ஸ் ஸ்டேட், டிரான்ஸ்வால் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட்ஸ் had long been unfriendly. இவங்களுக்கு ஒரு நட்புறவு இல்லாமே இருந்துச்சு. The discovery of gold in Transvaal in 1886, this led to the large numbers of British miners settling in and around Johannesburg. டிரான்ஸ்வாலில் கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்கவர் பண்ணாங்க. டியூ டு திஸ் டிஸ்கவரி, இந்த டிஸ்கவரியின் காரணமாக தங்கம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சனால நிறைய பிரிட்டிஷ் மைனர்ஸ், சுரங்கத் தொழில் செய்கிறவங்கெல்லாம் ஜோகன்ஸ்பர்க்லேயும் அதை சுற்றியுள்ள பகுதியில் செட்டில் ஆனாங்க. The Boers hated these people whom they referred to the woodlanders, foreigners. போயர்ஸ் இந்த பீப்புளை வெறுத்தாங்க, அவங்கள அந்நிய நாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வெறுத்து ஒதுக்குனாங்க. They imposed heavy taxes to them. பிரிட்டிஷ்காரங்களை அதிகமாக வரி விதித்தாங்க. அவங்க பிரிட்டிஷ்காரங்களோட அந்த போயர்ஸோட காம்ப்ரமைஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியில் எந்த முடிவுமே ஏற்படலை. ஸோ த கொஸ்டின்ஸ் வாஸ் வெதர் த பிரிட்டிஷ் ஆர் த போயர்ஸ் வேர் த சுப்ரீம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஒரு கேள்வி எழுது, சவுத் ஆஃப்ரிக்கா பகுதியில் அதிகமாக அதிகாரம் இருக்கவங்க யார், போயர்ஸா அல்லது பிரிட்டிஷ்காரங்களா? Fearing attacks from the British, the Boers armed themselves and decided to attack. பிரிட்டிஷ்காரங்களை அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் போயர்ஸ் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ்காரங்களை அட்டாக் பண்ண டிசைட் பண்ணாங்க.
The Boers War lasted for 3 years, 1899 to 1902. Initially, the Boers were successful, but by the first half of 1900, the Boers army was defeated. The Boers War வந்து 3 years நடந்துச்சு, 1899 to 1902 வரைக்கும். ஆரம்பத்தில் வந்து Boers got victory. But 1900 ஃபஸ்ட்டு ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நிறையா ஃபோர்ஸஸ் வந்தாங்க. அதனால் போயஸ்க்கு வந்து டிஃபீட் ஆகிட்டாங்க. பிரிட்டோரியா வாஸ் ஆக்குபைடு. பிரிட்டிஷ் ஆக்குபைடு பிரிட்டோரியா. The Boers took to guerrilla fighting. This continued for about 2 years. In retaliation, the British destroyed farms and crafts. They set up internment camps for Boers, women and children. Shortage of food, medical and military facilities caused the death of 20,000 people. British annexed 2 Boers states. British Boers தோல்வி அடைஞ்ச உடனே guerrilla warfare. They decided guerrilla warfare. This war continued for 2 years. 2 வருஷம் நடந்துச்சு. இதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றக்காக பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா போயர்ஸோடைய ஃபார்ம்லேண்ட்ஸ்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. விளைநிலங்களெல்லாம் அவங்களுடைய லேடிஸையும் குழந்தைகளையும் பாசறையில் சிறை வச்சாங்க. ஃபுட்டு மெடிசின்ஸ் பற்றாக்குறையின் காரணமாக வசதியின்மையினால 26 Boers died. British annexed 2 Boers states. In 1907, full responsible government was given to the Transvaal and the Orange Free State. The 4 states formed into a union. The Union of South Africa came into being in May 1910. இந்த 1907 பார்த்திங்கன்னா டிரான்ஸ்வால் ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட்ஸுக்கெலாம் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. இதுக்கு பிறகு இந்த 4 ஸ்டேட்ஸும் சேர்ந்து ஒரு யூனியனாக உருவாயிருச்சு. 1910 பார்த்திங்கன்னா யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா, அதாவது தென்னாப்பிரிக்க ஒன்றியம் உதயமாயிருச்சு. நேஷனலிஸ்ட் பாலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. There were 2 main political parties. One Unionist party, which was mainly British. The South African party, which had the largest Afrikaners, that means Boers. The first Prime Ministers Botha belonged to the South Africa party, ruled in cooperation with the British. But the militant section of the South African party formed the National Party under Herzog. சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து 2 மெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உருவாகிச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் பீப்புள் உள்ள யூனியனிஸ்ட் பார்ட்டி. அனதர் ஒன் இஸ் ஆப்ரிக்கனர்ஸ், தட் மீன்ஸ் போயர்ஸ் அதிகமாக உள்ள சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டி. The South African first Prime Minister Botha, he belonged to South African party. But militant section of South African party, அதாவது போராடக்கூடிய குணம் கொண்ட ஒரு பிரிவினர், சவுத் ஆப்பிரிக்க ஒரு பிரிவினர் வந்து formed the National Party under Herzog. ஹெர்ஷாக் என்பவரின் தலைமையின் கீழே தேசிய கட்சியை உருவாக்குனாங்க. இந்த 1920 elections, the National Party gained 44 seats. The South Africa Party, now led by Smuts, secured 41 seats. 1920 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டி got 44 seats, 44 இடங்களை கைப்பற்றுச்சு.
The South African Party now led by Smet, இப்போ வந்து அதோடைய தலைவராக இருப்பவர் ஸ்மெட், அவர் தலைமையில் they secured 41 seats, 41 இடங்களை பிடிச்சது. At this juncture, British dominated Unionist Party merged with the South African Party. This gave Smet a majority over the militant Afrikaners controlled National Party. இந்த நேரத்தில் தான் பிரிட்டிஷ்காரங்கள் அதிகமாக இருந்த மெஜாரிட்டியாக இருந்த யூனியனிஸ்ட் பார்ட்டி வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியோடு இணைஞ்சிச்சு. இதனால் வந்து முரட்டுக்குணம் போர்க்குணம் கொண்ட ஆஃப்ரிக்கனர்ஸ், அதாவது போயர்ஸ், அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த நேஷனல் பார்ட்டியை காட்டிலும் ஸ்மெட்ஸ் வந்து அதிக பெரும்பான்மை பெற்றார். ரேசிஸ்ட் பாலிசி அகெயின்ஸ்ட் த பிளாக்ஸ், அதாவது கருப்பின மக்களுக்கு எதிரான இனக்கொள்கை. The Afrikaners pursued a harsher racist policy towards the blacks and the minority Indians. The Afrikaners, I mean Boers, என்ன பண்ணாங்கன்னா பிளாக் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாகவும் மைனாரிட்டி இண்டியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாகவும், அதாவது பிளாக் பீப்புளுக்கும் மைனாரிட்டி இண்டியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஹார்சர் ரேசிஸ்ட் பாலிசி ஃபாலோ பண்ணாங்க, கடுமையான இனக்கொள்கையை பின்பற்றினாங்க. In 1923, the act was passed to confine the native residents to certain parts of towns. அதாவது இந்த பிளாக் பீப்புளோட குடியிருப்புகளை, அவங்களோட ரெசிடென்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் அவங்களோட ரெசிடென்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்துறதுக்காக 1923 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஆல்ரெடி இந்த ஆக்ட் ஆஃப் 1913 had segregated blacks and white farmers, which made it responsible for the blacks to acquire land in most part of the country. The 1924 elections were won by the National Party with the support of the labor movement composed mainly of white miners. In the Cape provinces, the voting right to black was abolished. ஏற்கனவே 1913 ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. அதன்படி வந்து இந்த ஒயிட் மற்றும் பிளாக் ஃபார்மர்ஸ், விவசாயிகளை பிரித்து வச்சுச்சு. இந்த சட்டத்தின் மூலமாக ஃபார்மர்ஸ் ஒயிட்டு தனியாக, பிளாக் தனியாக பிரிச்சுட்டாங்க, வெள்ளையர்கள் தனியாக, கருப்பின மக்கள் தனியாக. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில் நிறைய பகுதிகளில், பெரும்பாலான பகுதியில் வந்து இந்த பிளாக் பீப்புள் வந்து அவங்களுடைய நிலங்களை வந்து வாங்கவும் முடியாமல் விற்கவும் முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அவங்களால வாங்க முடியல, விற்கவும் முடியலை. 1924 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் மைனர்ஸ், அதாவது சுரங்க தொழிலாளர்கள் அதிகமாக உள்ள லேபர் மூமெண்ட்டு, அவங்களுடைய ஆதரவோடு வந்து நேஷனல் பார்ட்டி வெற்றி பெற்றுச்சு. இந்த கேப் ப்ராவின்ஸ் ஓட்டிங் ரைட் டு பிளாக்ஸ் வாஸ் அபாலிஷ்டு. மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பீப்புளுக்கு வந்து வாக்குரிமை வந்து பறிக்கப்பட்டது. Apartheid in South Africa. Apartheid means racial discrimination. Apartheid, which means separateness, became the racial policy of the Nationalist Party in 1947. From 1950 onwards, a series of laws came to be enforced. The whole country was divided into separate area for the different races. அதாவது இந்த இன ஒதுக்கல், அப்பாத்தினா இன வேறுபாடு அப்படின்றது. இன ஒதுக்கல் அப்படின்றது என்னென்னா தனிமைப்படுத்துதல் அல்லது ஒதுக்கி வைத்தல். இது 1947 நேஷனலிஸ்ட் பார்ட்டியோட கொள்கையாக இது இருந்துச்சு. இந்த அப்பாத்தின்றது 1950 நிறைய சட்டங்கள் வரிசையாக தொடர்ந்து சட்டம் இயற்றிகிட்டே வந்தாங்க. இது வந்து ஹோல் கண்ட்ரியும் ஒட்டுமொத்த நாடும் வந்து வெவ்வேறு இடங்களுக்கான தனித்தனி பகுதிகளாக பிரிச்சுட்டாங்க. Verwoerd, who was Prime Minister of South Africa from 1958 to 1966, was the brain behind the apartheid policy. அதாவது 1958 1966 முடிய சவுத் ஆப்பிரிக்காவோட பிரைம் மினிஸ்டராக இருந்த வெர்வோர்ட் அப்படின்றவர் தான்
இந்த அப்பார்த்தைட் பாலிசியை கொண்டு வர்றதுல ரொம்ப தீவிரமாக இருந்தார். த ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் ஃபவுண்டட் இன் 1912 fought the practice of racism. The African National Congress was banned and its leader Nelson Mandela was put behind bars. 1912 வந்து ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியை தொடங்கினாங்க. இது வந்து அப்பார்த்தைடுக்கு எதிராக செயல்பட்டுச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் தலைவர்களுக்கு எதிராக வன்முறையெல்லாம் நடந்துச்சு. இதில் முக்கியமானவர் வந்து நெல்சன் மண்டேலா. இவர் வந்து இந்த அப்பார்த்தைடுக்கு எதிராக போராடினார். அதனால் பொதுமக்களுடைய ஆதரவு இவருக்கு கிடச்சிச்சு. இந்த சமயத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியவே பேன் பண்ணிட்டாங்க. நெல்சன் மண்டேலாவையும் சிறையில் வச்சுட்டாங்க. In 1990 the ban on African National Congress was lifted and Mandela freed after 27 years. The elections held subsequently, the Africans were allowed to vote and the African National Congress won the election. Mandela became the first black president of South Africa. அதாவது 1990 வந்து ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி மேலே இருந்த அந்த தடைகளெல்லாம் நீக்கிட்டாங்க. அதனால் மண்டேலா வந்து 27 இயர்ஸுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டார். அதை தொடர்ந்து நடந்த எல்லா எலெக்ஷன்லேயுமே இந்த பிளாக் பீப்புளுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க, வாக்குரிமை கொடுத்தாங்க. இதனால் அந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் வெற்றி பெற்று அதோட தலைவர் மண்டேலா வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் ஃபர்ஸ்ட் கருப்பினருடைய பிரசிடெண்ட் ஆனார், கருப்பின குடியரசுத் தலைவர் ஆனார். Next we are going to discuss about the topic political development in South America. Mayas and Aztecs. Before the European discovery of America, 3 centers of civilization existed therein: Mexico in Central America, Peru in South America. The Maya, the Inca and the Aztecs civilization were highly advanced. அதாவது ஐரோப்பியன்ஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் சென்ட்ரல் அமெரிக்காவில் உள்ள மெக்சிகோ, சவுத் அமெரிக்காவில் பெரு, இந்த பகுதியில் வந்து 3 சிவிலைசேஷன் முக்கியமாக இருந்துச்சு. அது என்னென்ன சிவிலைசேஷன்? மாயா, இன்கா அண்ட் அஸ்டெக்ஸ். இதான் ரொம்ப வந்து முன்னேறி அட்வான்ஸ்டு சிவிலைசேஷனாக இருந்துச்சு. Around the 11th century, large cities formed into a league of Mayapan, center of Maya civilization of Native American Indians. For over 100 years of League of Mayapan lasted. இந்த பார்த்திங்கன்னா இந்த 11th செஞ்சுரியில் பெரிய பெரிய நகரங்கள்லாம் சேர்ந்து மாயப்பன் அப்படின்னு ஒரு அமைப்பாக உருவாகுச்சு. இந்த லீக் வந்து பார்த்திங்கன்னா 100 இயர்ஸ்க்கு மேலே செயல்பட்டுச்சு. Though Mayapan was destroyed towards the close of 12th century, other cities continued. அதாவது 12th century லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மாயப்பன் அழிக்கப்பட்டாலுமே மற்ற நகரங்கள்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. Aztecs from Mexico conquered the Maya country in the 14th century and founded their capital city of Tenochtitlan. Tenochtitlan located at today's south central Mexico. For nearly 200 years, Aztecs ruled their empire. 14th centuryல மெக்சிகோலேருந்து வந்த அஸ்டக்குகள் வந்து மாயா நாட்டை கைப்பற்றி டெனோட்டிட்லான் அப்படின்ற ஒரு கேபிட்டலை ஏற்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட 200 வருஷம் அஸ்டக்குகள் வந்து அவங்களோட பேரரசை ஏற்படுத்தி ஆட்சி செஞ்சாங்க.
The Aztec were a military nation. They had military colonies and garrisons and a network of military roads. There was outward security and peace in the empire, but people were ruthlessly oppressed and exploited. இந்த அஸ்ட்ரக்களுடைய கண்ட்ரி எப்படிப்பட்டதுன்னா ஒரு மிலிட்ரி நேஷன். இவங்க வந்து மிலிட்ரி காலனிஸ் அண்ட் ஹரிசான்ஸ், அதாவது இராணுவ குடியிருப்புகளையும் கோட்டை பாதுகாப்பு படைகளையும் ஒரு வலைப்பின்னல் மாதிரி மிலிட்ரி ரோட்ஸு இவங்ககிட்ட இருந்துச்சு. இவங்களுடைய எம்பையரில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே எப்படி இருக்கும்னா பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, அமைதியும் பாதுகாப்பு இருந்தாலுமே மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, ரத்லெஸ்லி அப்ரஸ்டு அண்டு எக்ஸ்ப்ளாய்டட், இரக்கமில்லாமல் ஒடுக்கப்பட்டாங்க, சுரண்டப்பட்டாங்க, பயங்கரமான கொடுமைகளை அனுபவித்தாங்க. We are going to discuss European colonization and its impact. In the 16th century, around 1519, when the Aztecs were at the height of their power, the whole empire collapsed before a handful of adventurers led by a Spaniard named Herman Cortes. Look at this picture. He is Herman Cortes. Mexican civilization collapsed with the great city of Tenochtitlan also perished. அதாவது பார்த்திங்கன்னா 16th செஞ்சுரியில் 1519 வந்து அஸ்ட்ரக்குகள் வந்து அதிகாரத்தை ஹை பவரில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஹெர்மன் கோர்டெக்ஸ் தலைமையில் ஒரு ஃபோர்ஸஸ் வந்தாங்க. அவங்க வந்து ஹெர்மன் கோர்டெக்ஸ் வந்து ஒரு ஸ்பானியார்டு. அவங்களுடைய ஃபோர்ஸஸில் வந்து ரொம்ப கம்மியான போர் வீரர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா துணிச்சல் மிக்கவனாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து எல்லா மொத்த பேரரசும் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க கைப்பற்றிட்டாங்க. மொத்த பேரரசும் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இந்த கோர்டஸின் படையெடுப்போல் மொத்த மெக்சிகன் சிவிலைசேஷன் முழுவதுமே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, சீர்குலைஞ்சிருச்சு. அதோடு இல்லாமல் மிக பெருமை வாய்ந்த நகரமான டெனோக்டிட்லானும் அழிஞ்சிருச்சு. The other famous conquistador means conqueror, was also a Spaniard by name Franco Pizarro. He is Franco Pizarro, who led to the conquest of the Incan Empire. Later, the Spaniards made Peru a part of their dominions. அதாவது பார்த்திங்கன்னா இன்னொன்று புகழ்பெற்ற படையெடுப்பாளர் அதில் வந்து ஹெர்மன் கோர்டெக்ஸ் வந்தார். அதுக்கு பிறகு ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் பேர் என்னென்னா ஃப்ரான்சிஸ்கோ பிசாரோ அப்படின்ற பேர். இவர் என்ன பண்ணான்னா இன்கா அரசு மீது வந்து படையெடுத்து அந்த பகுதியை கைப்பற்றிட்டார். அதாவது இன்கா பேர்லேயே வந்து சில வருடங்கள் வந்து ஆட்சி புரிஞ்சார். அப்போ வந்து இவர் நிறைய செல்வங்களை கைப்பற்றினார். பின்ன அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த ஸ்பானியார்ட்ஸ் வந்து பெரு பகுதியை வந்து தங்களோட பகுதியில் ஒன்றாக மாற்றிட்டாங்க, ஸ்பானியர் பகுதியாக மாற்றிட்டாங்க. In Latin America, there were bloody conflict between Haitian slaves, colonists, armies of the British and the French colonizers. The struggle led by 1000 Louverture during 1791-1804 ended in the Haitian People's independence from the colonial control of France. அதாவது பார்த்திங்கன்னா 1791-1804 1000 லூவர்தி தலைமையில் வந்து ஹெய்த்தியன் ஸ்லேவ்ஸ் காலனிஸ்ட்டுக்கும் பிரிட்டிஷ் அந்த ஃப்ரெஞ்சு காலனிஸ்டர்ஸ்க்கும் ஒரு பயங்கரமான போர் நடந்துச்சு. இந்த வாரின் காரணமாக இந்த வாரினால் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸோட கலோனியல் கண்ட்ரோல்லேருந்து ஹெய்த்தி பீப்புள் வந்து விடுதலை பெற்றாங்க.
Haiti thus became the first Caribbean country to throw up slavery and French colonial control. Haiti thus became the first Caribbean country to throw up slavery and French colonial control. ஹெய்த்து தான் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களுடைய ஸ்லேவரியும் அடிமை முறையையும் அவங்களுடைய காலனிய கட்டுப்பாடுகளையும் தூக்கி எறிந்த ஃபஸ்ட்டு கரிபியன் கண்ட்ரி. We are going to see about impact of Napoleonic invasion of Spain and Portugal. The American and French revolutions provided inspiration to the Latin Americans. The Napoleonic invasions of Spain and Portugal in 1808 quickened the process of liberation struggle in South America. அதாவது அமெரிக்க ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து லாட்டின் அமெரிக்கன் பீப்புள்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. 1808 வந்து நெப்போலியன் ஸ்பெயின் போர்ச்சுகல் இந்த நாடு மீது படையெடுத்தார். இதனால் வந்து சவுத் அமெரிக்கன் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து நம்ம விடுதலைக்காக போராடணும் அப்படின்ற அந்த செயல்பாடுகளை ரொம்ப வேகமாக செய்ய ஆரம்பித்தாங்க. Already the spirit of independence was growing under the leadership of Simon Bolivar, called El Liberator. அதாவது ஏற்கனவே வந்து லிபரேட்டர் அப்படின்னு அழைக்கப்பட்ட சைமன் பொலிவர் தலைமையில் விடுதலை உணர்வு சவுத் அமெரிக்காவில் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. In the case of Brazil, the Portuguese royal family in the context of conquest of Portugal by Napoleon fled from Lisbon and thereby assisted the transition of Brazil from colony to independent nation. அதாவது போர்ச்சுகலை நெப்போலியன் கைப்பற்றினப்ப போர்ச்சுகலில் உள்ள ராயல் ஃபேமிலி எல்லாம் எங்கே பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட கேபிட்டல் லிஸ்பன் நகரத்தை விட்டு தப்பி ஓடினாங்க. அதனால வந்து போர்ச்சுகலோட காலனியாக இருந்த பிரேசில் வந்து இப்போ சுதந்திர நாடாயிருச்சு. மன்ரோ ட்ராக்ரீன். The fight for independence intensified when Napoleon fell in 1815. Some of the European kings wanted to help the King of Spain to crush the revolutionaries in the South American colonies. But Monroe, the president of USA, came up with his famous Monroe Doctrine, which declared that if Europeans interfered anywhere in America, north or south, it would amount to waging a war against the United States. This threat frightened the European powers. By 1830, the whole of South America was free from European domination. இந்த 1815 வந்து நெப்போலியன் வீழ்ச்சி அடைஞ்ச பொழுது தான் விடுதலை போராட்டம் ரொம்ப தீவிரமாக நடந்துச்சு. சவுத் அமெரிக்காவில் வந்து இந்த போராட்டத்தை அடக்கக்கூடிய முயற்சியில் கவர்மெண்ட் ஈடுபட்டாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா யூரோப்பியன் நாடுகள்லாம் வந்தாங்க. இந்த சமயத்தில் தான் அமெரிக்க பிரசிடெண்ட் மன்ரோ அப்படின்றவர் வந்து அவர் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவில் எந்த ஒரு பகுதியிலையும், அது நார்த்தாக இருந்தாலும் சரி சவுத்தாக இருந்தாலும் சரி, யூரோப்பியன்ஸ் தலையிட்டாங்கன்னா அதை வந்து நாங்கள் எப்படி கன்சிடர் பண்ணுவோன்னா, அமெரிக்கன் ஐக்கிய நாடுகளுக்கு எதிரான போர் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவோன்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இவர் இப்படி அறிவித்தது வந்து யூரோப்பியன்ஸ்க்கு வந்து பயம் வந்துருச்சு. இதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சவுத் அமெரிக்காவுடைய விவகாரம் எந்த பிரச்சனையிலையுமே வந்து தலையிடாமல் இருந்தாங்க. 1830 ஃபுல் சவுத் அமெரிக்காவுமே வந்து யூரோப்பியன் கண்ட்ரோல்லேருந்து விடுதலை பெற்றுச்சு. யூரோப்பியர்களோட ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுச்சு. Disunity among Latin American nationalists. Latin American nationalists fought not only Spain and Portugal but also each other. இந்த லாட்டின் அமெரிக்கன் நேஷனலிஸ்ட் வந்து ஸ்பெயின் போர்ச்சுகல் நாட்டோட மட்டும் சண்டை போடலை, அவங்களுக்குள்ளேயும் சண்டை போட ஆரம்பித்தாங்க. In 1821, சென்ட்ரல் அமெரிக்கா சீடட் ஃப்ரம் மெக்சிகோ. 1821 சென்ட்ரல் அமெரிக்கா வந்து மெக்சிகோலேருந்து பிரிஞ்சிருச்சு. In 1839, சென்ட்ரல் அமெரிக்கா இட்செல்ஃப் ஸ்ப்ளிட் இன்டு 5 ரிபப்ளிக்ஸ்: கௌதமாலா, எல் சல்வடார், நிகரகுவா, ஹோண்டுராஸ், கோஸ்டாரிக்கா. இப்படி 5 குடியரசாக பிரிஞ்சிருச்சு.
In 1828, உருகுவே ஸ்பிளிட் ஃப்ரம் பிரேசில். உருகுவே ஸ்பிளிட் பிரேசிலிருந்து பிரிஞ்சிருச்சு. 1830, வெனின்சுலா அண்ட் ஈக்குவடார் ceded from கொலம்பியா, கிராண்ட் கொலம்பியா, த ரிபப்ளிக் கிரியேட்டட் பை பொலிவர். பொலிவரால் உருவாக்கப்பட்ட கிராண்ட் கொலம்பியாவிலிருந்து வெனின்சுலாவும் ஈக்குவடாரும் பிரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், யூஎஸ் இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் had occupied Cuba and Puerto Rico after defeating the Spanish in 1898. From 1898 to 1902, Cuba was under US military rule. அதாவது 1898 வந்து ஸ்பானியர்களை டிஃபீட் பண்ண அமெரிக்கா வந்து கியூபாவையும் போர்ட்டோரிக்கோவையும் கைப்பற்றினாங்க. 1898 1902 வரைக்கும் கியூபா வந்து யூஎஸோட மிலிட்ரியின் கண்ட்ரோலில் இருந்துச்சு. Roosevelt made an important amendments to the doctrine in 1904. It authorized US intervention in Latin America in order to maintain order. After effecting this amendment, US became the dominant influence not only politically but also in economics. அதாவது 1904 வந்து ரூஸ்வெல்ட் மன்ரோ டாக்ரினில் வந்து ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். இந்த திருத்தத்தின்படி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக லாட்டின் அமெரிக்காவோட விவகாரங்களில் வந்து அமெரிக்கா தலையிடலாம், அமெரிக்காவுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லி திருத்தம் பண்ணாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்னால அமெரிக்கா வந்து பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி, எக்கனாமிக் ரீதியாகவும் சரி ரொம்ப டாமினன்ட்டு, அதாவது இன்ஃப்ளூயன்ஸு, பெரிய செல்வாக்கு பெற்ற நாடாக மாறிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து லாட்டின் அமெரிக்காவில் தலையிடலாம் அப்படின்னு சொல்லி உரிமை கொடுத்துட்டாங்க. இதனால் அமெரிக்கா வந்து ரொம்ப செல்வாக்கு மிகுந்த நாடாக ஆயிடுச்சு. At the end of the lesson, we are going to discuss about Great Depression in South America. The situation created by the Great Depression made it impossible for oligarchical regimes to accommodate the rising expectation of several ascetic groups. அதாவது எக்கனாமிக் டிப்ரெஷன் நடந்தப்போ வந்து சவுத் அமெரிக்காவில் ஆலிகார்கிக் ரிஜிம்ஸ், அதாவது சிறு குடும்பங்களின் ஆட்சி நடந்துச்சு. அவங்களால எக்கனாமிக் டிப்ரெஷன் நடந்ததுனால உறுதியான குழுக்களின் எதிர்பார்ப்புகளை மக்கள் வந்து எதிர்பார்த்ததை வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை, அதை செயல்படுத்த முடியலை. லாட்டின் அமெரிக்கா protested American intervention and disliked their dollar imperialism. லாட்டின் அமெரிக்கா வந்து அமெரிக்காவோட தலையீட்டை எதிர்த்தாங்க, அதோட டாலர் இம்பீரியாலிசத்தையும் அவங்க விரும்பலை. டாலர் இம்பீரியாலிசம் மீன்ஸ் the term used to describe the policy of the USA in maintaining and dominating over distant lands through economic aid. டாலர் இம்பீரியாலிசம் அப்படின்ற வார்த்தை வந்து எதுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னா, அமெரிக்காவோட பாலிசி, அமெரிக்கா பின்பற்றிய கொள்கையை விளக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டது. அவங்க என்ன பாலிசி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்கனாமிக் தூரத்தில் உள்ள நாடுகளுக்கு வந்து எக்கனாமிக் ஹெல்ப் பண்ணுறதன் மூலமாக அந்த நாட்டை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, அந்த நாட்டின் மீது அவங்க ஆதிக்கம் செலுத்துறது. இதுக்காக அமெரிக்கா ஃபாலோ பண்ண பாலிசி தான், அந்த பாலிசியை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக வந்த வேர்டு தான் என்னென்னா டாலர் இம்பீரியாலிசம். The opposition to political intervention produced a change in US policy after 1933. Franklin Roosevelt, in his Good Neighbor policy, agreed that the US would not intervene in the internal affairs of any state and would give economic and technical assistance to Latin America. 1933க்கு பிறகு அமெரிக்காவோட கொள்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டது. ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் வந்து அவருடைய பாலிசி என்னென்னா குட் நெய்பர் பாலிசி. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்கா வந்து வேறு எந்த நாட்டுடைய இன்டர்னல் அஃபேர்ஸில், அதாவது உள்நாட்டு விவகாரங்களை வந்து தலையிடாது.
US would not intervene in the internal affairs of any state. அதோடு இல்லாமல் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்கனாமிக் அண்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் பொருளாதார தொழில்நுட்ப உதவிகளை செய்யும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.